ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வந்து சபையின் அழைப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஆம். சபை சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கூடுகை பண்ற ஒரு இடமோ இல்லைன்னா ஒரு ஆலயமோ அதெல்லாம் கிடையாது சொல்லி ம். பார்க்குறோம். ஆம். தேவன் என்ன பண்றாருன்னா வந்து சபை சொல்றது வந்து இசைவாய் ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆம். அந்த ம். மக்கள் தான் வந்து சபை சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒரு கூட்ட மக்கள் தான் சபை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சபை. ம். அவங்கள ஆம். தான் வந்து பைபிள்ல வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி சொல்றாங்க, இல்லைன்னா ம். குறிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகே, தேவனுடைய சம்பத்துன்னு சொல்லி சொல்றாங்க, சொந்த ம். ஜனங்கள் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஓகே, ஆம். அப்புறம் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்யப்படுற ஒரு கூட்டத்தை தான் குறிக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம். ம். மனவாட்டியும் நம்ம பார்க்குறோம். ஓகே, சகோதரர்கள் சொல்லி பார்க்குறோம், நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்லயும் வந்து யாரை பத்தி பேசுறாங்கன்னா வந்து இந்த சபை. சபை. ஓகேவா? ஆம். ஆம். இப்போ இந்த சபை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து இப்போ இப்போ உலகத்துல இருக்கிற சபையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூடி அவங்க வந்து அவங்களுடைய கவலைகளை அவங்களுடைய கஷ்டங்கள் சொல்ற இடமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் வந்து பண்ற ஒரு நிகழ்வாக தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆம். ஒரு இந்து கோயில்ல போய் அவங்களுடைய கஷ்டங்களை போய் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் தர்கால போயிட்டு அவங்க வந்து அழுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜெயினிசம் எல்லா இடத்துலயும் வந்து அந்த மாதிரி அவங்களுடைய இதை சொல்றது இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆனா இதே மாதிரி தான் பழைய ஏற்பாடு காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துல போய் தாவீது போய் அழுகுறாரு, அவரோட இதுலலாம் சொல்றாரு. ஓகே, ஆனா புதிய ஏற்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மாறுது. என்ன சொல்லி பார்க்குறோம்னா வந்து இப்போ பிதாவின் சித்தம் இதுக்கு ஏற்ற மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு கூட்டத்தை வந்து தெரிந்து அந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா தங்களை வந்து ஞானஸ்தானத்துக்கு பிறகு ஓகே அவங்க உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க தேவனுக்கு என்று சொந்த ஒரு கூட்டமா என்ன பண்றாங்க மாறுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் சபை. எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு மிலிட்ரிக்கு வந்து ஆளுங்களை எடுக்கும்போது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஆளுங்களை அந்த வேலைக்கு கூடும்போது ட்ரைனிங் அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு அவங்களை கூட்டு போறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு போயிட்ட பிறகு வந்து சண்டை நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, குடும்பத்தில் என்ன நடந்தது யோசிக்க முடியாது. ஓகே, ஆமா. ஆமா. ஸோ எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கு, அவங்கள பார்த்துக்கணும் சொல்லும்போது அவங்க அவங்க லீவ் போட்டு வர முடியாது. ஓகே, அவங்க என்ன பண்ணணும் அங்கே அதுதான் முக்கியம். அவங்க கமாண்டர் என்ன சொல்றாரோ அதுதான். ஓகேவா? அப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா சபை சொல்ற அந்த அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு முழுக்க முழுக்க அவருக்கு நீங்க வந்து சொந்த சம்பத்தா மாறிட்டீங்க. ஓகேவா? அந்த ஞானஸ்தானத்துல மறிச்சுட்டு ஓகே அவர் விலை காசு கொடுத்து என்ன பண்றாரு வாங்கிட்டாராம். ஓகே, பெற்ற ரத்தத்தினால நம்மளை வந்து மீட்டு கொண்டா நம்மளை வாங்கிட்டாராம். அதனால நம்ம வந்து உலகத்தின்படி நம்ம ஈடுபட முடியாதபடிக்கு உலகத்தின்படி நம்ம நடக்க முடியாது. ஓகே, அப்படி நடந்தா நம்ம என்ன பண்றோம், இயேசுவின் ரத்தத்தை நம்ம வந்து திருப்பி காலின் கீழே மிதிக்கிற மாதிரி. ஆமா. சோ அப்போ உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்படுறதா வந்து இந்த சபையுடைய பாயிண்டே சொல்லி பார்க்கணும். ஓகே, அழைப்பு. ஆமா. எங்க இருந்து அழைக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வா, பாபிலோனை விட்டு வெளியே வா. ஓகே, பொய்யான ஒரு போதனைகள்ல இருந்து வெளில வா, உலகத்துல எகிப்துல இருந்து நீ வெளில சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் எக்ஸாம்பிளா வைக்கிறாரு. ஓகேவா? எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்லும்போது உலகத்துல இருந்து என்ன பண்ணாங்க, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா வராங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி சொல்லும்போது அசத்தியத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வராங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஓவராலா சபை சொல்ல வர்றது என்னன்னு புரியுது சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷங்க இப்ப நினைக்கிற மாதிரி ஒரு ஆலயமோ ஒரு மண்டபமோ ஒரு இடமோ சொல்லி கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா தேவனால் உண்டாக்கப்படுற கூட்ட ஜனங்களை அது தேவன் வந்து அவரை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் எடுத்து உலகத்திலிருந்து அந்நியரும் பரதேசியமா ஓகேவா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இந்த அழைப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அழைக்கிறாங்க. அதுல நிறைய பேர் பின்னிட்டு ஓகே அழைக்கிறாங்க, நிறைய பேர் பின்னிட்டு போறாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா
இவரான தேமாவா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஓகே. ஆமா. என்னதுன்னா திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க, உலகம் அவங்களை மேற்கொண்டது, ஆ, பிரித்தெடுக்கப்பட்டாங்க. திருப்பி என்ன ஆனாங்க, அதுக்கே போயிட்டாங்க. போயிட்டாங்க. உலகத்தின் மேல் ஆசை கொண்டு போயிட்டா சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆமா. இது நம்ம எப்படிப்பட்ட அவங்களுக்கு ரிவார்டு இருக்கும், என்ன இருக்கும், ரிவார்டா இல்லை அவங்களுக்கு அழிவா என்னன்னு சொல்லி நம்ம அப்புறம் பார்க்கலாம். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் திருப்பி உலகத்துக்கு போயிட்டாங்க. ஓகே. நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது சொல்லி பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய நம்மளுடைய எதிர்காலம் ஓகே வந்து இந்த பூமியில வந்து வாழணும், என்னுடைய அடுத்த ஒரு 10 வருஷம் எல்லாம் அடுத்த நாட்கள் அதெல்லாமே நல்லபடியா இருக்கணும் சொல்லி இந்த பூமிக்கானபடி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஓகே, நம்ம என்ன வரோமா, உலகத்தின் மேல் ஆசை கொண்டு போறவங்களா இருக்கணும். ஓகேவா? அதுவே வந்து தேவன் பார்த்துக்கொள்வாரு, தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்யறேன், அதுதான் என்னோட வேலை. ஓகே, அதன் மேல வந்து எப்படி பவுல் அப்போஸ்தலர்ஸ் அவங்களா இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்தா அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கான்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஓகே. என்னதுன்னா எல்லா மனுஷனையுமே என்னதுன்னா இந்த உலகத்துல வந்து பிறந்தவங்க எல்லாருமே என்ன இருக்குன்னா அவங்க நல்லபடியா வாழணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. லைஃப் எல்லாமே நல்லா கிடைக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா என்னதுன்னா இந்த சபையின் அழைப்புல வந்து நம்ம பாக்குறது பேதுரு கேட்ட மாதிரி தான், எங்களுக்கு என்ன கிடைக்க சொல்லும் போது இப்ப கிடையாதுப்பா, மறு ஜென்ம காலம். அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து நம்மளுடைய பிரேயர்லயே வந்து பாத்தீங்கன்னா தேவனே நம்ம சித்தத்தை செய்யறனா இல்லையா, இல்லைன்னா எனக்கு இது தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, அது வேணும், இது வேணும், எனக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, அது பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். சில இடத்துல வந்து நம்ம ஃபேமிலியில வந்து கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நம்ம சொல்லலாம். ஆனா தேவன் அனுப்பிச்சாதான் வரும், எல்லாம் வராது. தாவீது வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனா தேவன் அனுபவிச்சு 15 வருஷம் சவுலுக்கு பயந்து ஓடினாரு. ஆனா எப்படி இருந்தாலும் தாவீது தான் ராஜாவை போறாரு, ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா தாவீது அவனா ஆக மாட்டேனா, நடக்குமோ நடக்காதா சொல்ற ஒரு பயமோ பதட்டமோ, ஆனா தேவனோட ஆலயத்துல போய் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி பயங்கரமா அழுவுறாரு சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு வரலாம், நம்மளும் வந்து தேவன் கிட்ட ப்ரே பண்ணலாம். ஆனா அல்டிமேட்டா நம்மளுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, அவர் சொல்லிட்டாரு, அது கண்டிப்பா நடக்கும். ராஜ்யம் வரும்னா வரும். அவர் மகிமையில வந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அது கேட்ட ஊழியத்தை செய்யணும், அது கேட்ட கிரியைகளை செய்யணும் சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு என்ன இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? நம்ம எதுக்காக ப்ரே பண்றோம்னா வந்து நம்ம மனசை வந்து சமாதானம் பண்றதுக்காக. மற்றபடி பாத்தீங்கன்னா தேவன் ஏற்ற வேலையில தான் என்ன பண்ணுவாரு, எல்லாமே செய்வார். நீங்க ஒரு விஷயம் கேக்குறீங்கன்னா வந்து அது அப்பயே கிடைச்சிடாது, சில இடத்துல கிடைக்கும், சில ஆனா எதுனா அவர் சுத்தம் இருந்தாதான் அவருக்கு தெரியும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுடைய போக்கஸ் என்னதுன்னா, முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதி தேடுங்க சொல்லும்போது அவருடைய நீதி என்னது, அவருடைய விருப்பம் என்னது, அவருடைய ராஜ்யம் என்னது, அதை சாட்சி அறிவிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பரிபூர்ணமா வர்றதுக்கு. அப்பதான் வந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அந்த டைம்ல வரும். ஓகேவா? சோ அது கேட்ட கிரியைகளை செய்யறவங்களா இருக்கணும்னு சொல்லி போறோம் சபையை. சோ அதை பத்தி தான் நம்ம நேற்றுக்கு ஃபுல்லா சபையோடைய மகிமை என்ன கிடைக்க போது சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ பரலோக அழைப்பு, மகிமையின் சரீரம், அழியாமை, சாகாமை, மகிமை, கனம், சாகாமை சொல்றது நித்திய ஜீவனு, என்னுடைய பிள்ளைகள் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், பரிசுத்த மூலமா தேவனே வந்து நம்மள கன்ஃபார்ம் பண்றாரு, நம்ம அப்பா பிதாவே சொல்றோம். ஓகே, அப்புறம் அவருடைய சொத்துக்கு பங்காளி, இயேசு கிறிஸ்துவோட சொத்துக்கு பங்காளி ஆகிறோம். இவங்களை தூதர்களை நியாயத்திருக்கிறவங்களா, தேவனுடைய சிங்காசனத்திலே நம்ம உட்கார்றதுக்கு வந்து தேவன் கிருபை செஞ்சிருக்காரு. ராஜாக்களும் ஆசிரியர்களும் நம்ம இருக்கிறோம். ஓகேவா?
அப்புறம் ராஜ்யம் வந்து பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு உலகத்தையே ஆயத்தம் பண்ணிருக்காரு. பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய உன்னை சபிக்கிறவர்கள் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்ற அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ள நிறைவேறுது சொல்லி பார்க்கணும். நிறைவேறுது. சபைக்குள்ள நிறைவேறுது. ஓகேவா? ஆமா, ஆமா. நமக்கு அது நமக்குள்ள நிறைவேறணும் சொல்லி சொல்லணும்னா அதுக்கேற்ற கிரியை செய்யணும். ஓகே. தேவன் என்ன பண்றாருன்னா அந்த டோர் வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டுட்டார். இதான் டோர், இதான் வழி. ஓகே, நீ நீ என்ன பண்ண, உள்ள பிரவேசி. பயங்கர கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன பண்ணாத, விசுவாசத்தை விட்டு விலகிடாது. இந்த 60 வருஷமோ 70 வருஷமோ வாழ்ற அந்த வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து ஒரு பாடமா இருந்ததோ அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒரு பாடமா இருக்கு. எப்படி தாவீதுக்கு வந்து 15 வருஷம் ஒரு பாடமா இருந்ததோ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருந்தாரோ, 40 வருஷம் ஆட்சி செஞ்சாரோ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போக முடியும், நல்ல ஒரு ஆளா இருக்க முடியும் சொல்லி போகிறோம். அது தேவன் வந்து பொன்னை புடம் என்றான்னு சொல்லி போகிறோம். ஓகேவா? ஓகே, சரி, இப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியைகளை வந்து நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா பாக்குறது என்னன்னா நீதிப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ரோமன்ஸ் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிக்கிறோம். ஓகேவா? ரோமர் 1 16 படிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஓகே, சோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்றாரு. இதுக்கு அப்புறம் தான் உள்ள போறாரு. ஓகேவா? படிக்கலாம் 18ல இருந்து. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் ஸ்வாப அனுபோகத்தை ஸ்வாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை ஸ்வாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேலொருவர் பிரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய்
பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஓகே, இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அவர் தேவன் என்று தெரிஞ்சு அவரை ஃபாலோ பண்ணாதவங்க. அது கிறிஸ்தவர்களா இல்லைன்னா வந்து கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள். இது கிறிஸ்தவர்கள் கிடையாது. 22ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரு பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். யார் இவங்க? மற்ற நம்பிக்கையில் உள்ளவங்க தான். புறஜாதி மக்கள், கேத்தலிக் சர்ச் சொல்லுவாங்க. ஆமா. இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோமர் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா சபை அல்லாத யூதர்கள் அல்லாத மக்கள். ஓகேவா? இத உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கிறேன். புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் அப்புறம் ஜூஸ், யூதர்கள். ஓகே, நீங்க படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 14ல இருந்து 18ல இருந்து 32 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 32 வரைக்கும் இந்த புறஜாதி மக்களை பத்தி பாக்குறீங்க. ஓகே, இவங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் இல்லை, நோ லா. ஆமா. ஓகே ஓகே. ஆமா. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், கட்டுப்பாடே இல்லை. ஓகே, ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல வந்து ஜெயிலும் இல்லை, போலீஸும் இல்லை. ஓகே, எந்த வித ஜுடிஷியரி, ஓகே, கோர்ட் இல்லை, எதுவுமே. அப்ப அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? மனம் போல என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுக்குவாங்க. மனம் போல செய்வாங்க. ஓகே, எந்த வித இதுவும் கிடையாது. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன் வந்து எப்படி இருப்பான், பையனோ பொண்ணு எப்படி இருப்பாங்க, அவங்கள வழிநடத்துறதுக்கு இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க. ஓகேவா? எந்த தப்பு வேணாலும் எந்த இது வேணாலும் செய்வாங்க, அதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதுவும் இல்லை சொல்லும்போது இன்னும் மோசமா இருக்கும். அப்போ நியாயப்பிரமாணம் சொல்ற அந்த இதுவே இல்லை. ஓகேவா? யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்கு. ஆமா. ஓகே, நம்மளோட டாபிக் என்னது? நீதிப்படுத்தப்படுதல். நீதிப்படுத்தப்படுதல் வந்து பழைய ஏற்பாடு காலத்துல வந்து எப்படி இருந்தது, ஓகேவா சொல்லி நம்ம பார்க்கணும். என்னதுன்னா யூதர்களுக்கு என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை செய்கிறதால் மனுஷன் பிழைப்பான்னு சொல்லி சொல்றாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தின் நாளாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். இவைகளை செய்கிற மனுஷன் நியாயப்பிரமாணத்துல சொல்றது. ஆமா. அப்போ அந்த நீதி வந்து எப்படி வருதா? அது செய்கிறதுனால நியாயப்பிரமாணத்துல செய்யறது. அது செய், அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை செய்யறதுனால, அது ஃபாலோ பண்றதுனால நீதி வருது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? புறஜாதி மக்களுக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. இல்ல. ஆமா. இப்ப இதுதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி இருதரத்தார். ஆமா. அப்போ நடுவுல என்ன இருக்கு? நியாயப்பிரமாணம் இருக்கு. ஓகேவா? இப்ப புறஜாதி மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து யூதர்களா இருக்கட்டும், இவங்க வந்து நீதியா இருக்கணும். அப்ப தேவன் என்ன பண்றாரா, இவங்களை வந்து பாக்குறாரு. இஸ்ரேல் புறஜாதி மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்கா, எல்லாமே தெளிவா இருக்கும், குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, தேவன் படைச்சது பூமி அண்ட சராசரமே சாட்சி கொடுக்குது, நான் ஒருத்தர் தேவன் ஒருத்தர் இருக்காரு சொல்லிட்டு. ஓகே, ஆனா என்ன பண்றாங்க,
தேவனை வந்து விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சிலை வழிபாடு அந்த மாதிரி சிருஷ்டிய ஆமா மாத தொழுக தேவன் ஆரம்பிச்சு. ஆமா அந்த மாதிரி பண்ணதுலாம் தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள விட்டுட்டாரு அப்படியே பண்ணுங்கடா சொல்லிட்டு. ஆமா. ம். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு ஆளை மட்டும் சூஸ் பண்ணாரு, அதுதான் ஆபிரகாம் சொல்லி பண்ணுவாங்க. ஆபிரகாம். ம். ம். அவர் மூலமா மோசே மூலமா நியாயப்பிரமாணம் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி போவாங்க. ஓகேவா? ம். சோ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. Okay. இப்ப அப்படியே படிங்க 2ஆம் அதிகாரம் ஆ. ஒரு 2. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ம், நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ ம். மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்ப நீ என்ன பண்ண முடியாது, நீதி அடைய முடியாது. ஏன்னா முடியாது. ஆமா. இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இது இது இதெல்லாமே பாத்தீங்கன்னா புறஜாதி மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. புரியுது. அந்த அப்பா என்னதுன்னா, நீ யாரா இருந்தாலும் someone else, okay, நீ யாரா ஆமா இருந்தாலும் ஆமா அது இது நீ கரெக்டானவன் சொல்லி சொல்ல முடியாது. ஓகே, ஆமா. ஏன்னா நீரே என்ன இல்ல, சரியா இல்ல. அதையே ஆமா குற்றம் சொல்றதே நீயே செய்ற. ம். ம். நீயே செய்யற. ஓகே, ஆமா. படிங்க அப்படியே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு ம், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும், அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல், ம், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ம், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. ம். ஓகே. தேவன் ஆமா அப்படியே படிங்க. ம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ம், சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். ம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ம், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப் போவார்கள். ம். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். புரியுதா இப்போ? ஆமா. இந்த 2 வகையான பீப்புள சொல்றாங்க. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள், நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கு இருந்து உள்ளவர்கள். அதை ஃபாலோ பண்றது. உள்ளவர்கள். ஓகே. இதுல வந்து நியாயப்பிரமாணம் இல்லாம இருக்கிற ஆளு ஒருத்தன் தப்பு செய்யறான். ஓகே. ஆ. சரி, பாவம் செய்யறான். ஓகே. அவனும் அழிவானா, ராத். ஓகே. நியாயப்பிரமாணம் வச்சுக்கிட்டு பாவம் செய்யறவனும் என்ன பண்றானா, அழியறானா. ஆமா. ஓகேவா? அதுல வந்து தேவன் இடத்துல என்ன இல்லையா? நோ ஃபேவரட்டிசம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஆ. ஓகேண்ணே. ஓகே. பட்சபாதம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா பட்சபாதமே இல்லையா? இல்ல. ஆமா. ஓகே. எதுனா நியாயப்பிரமாணம் வச்சிருக்கவனும் சரி, நியாயப்பிரமாணம் இல்லாதவனும் சரி, பட்சபாதம் இல்லை. ஏன் நியாயப்பிரமாணம் இல்லாதவங்களை நம்ம பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம யாரு? ஜென்டில்ஸ். ஆமா. புறஜாதி மக்கள். நம்மளுக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. ஓகேவா? அதனாலதான் இது வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அதனாலதான் பவுல் வந்து எழுதுறாரு செப்பரேட்டா. ஆமா. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆமா. சோ இப்போ அவன் செய்ய கிரியைக்கு படி என்னதுன்னா தேவனுடைய கோவாக்னி வந்து வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ 13 படிங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை அவர்களுடைய
குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். ம். என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ ஆமா. சோ இப்ப என்ன புரியுது நம்மளுக்கு சொல்லி பார்த்தோம்னா, புரியாத மக்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம் இல்ல. ஆனா தேவன் என்ன பண்றாரு, இருதயத்திலேயே வந்து ஒரு நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்காரு. எழுதுறார். எழுதல, வச்சிருக்காரு. ஓகே. அதானே சொல்றாங்க. ஆமா. இருதயத்திலே ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கான். ஓகே. அது என்னது? குற்றம் உண்டு குற்றம் இல்லை. குற்றமில்லை. ரைட் அண்ட் ராங். அதானே. ரைட் அண்ட் ராங்னா என்னது? குற்றம் உண்டு குற்றம் இல்லை. நன்மை இது தீமை இது. நன்மை தீமை. ஓகே. குட் அண்ட் ஈவில். எப்ப இது வந்துச்சா உங்களுக்கு? அந்த கனியை சாப்பிட்ட உடனே. ஓகே. நன்மை தீமை கனியை சாப்பிட்ட உடனே. ஓகே. ஆதாம் ஏவாள் அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து இந்த குற்றம் உண்டு குற்றம் இல்லை சொல்ற அந்த மனசாட்சி வந்து கொடுக்கப்படும். ஓகேவா? இதுலதான் நம்ம வரப்போறோம். ஓகேவா? இது எப்ப நடந்தது பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா மனுஷருக்குமே என்ன இருக்கு? ஆமா, இந்த நன்மை தீமை அந்த இது இருக்கு. நன்மை தீமை இருக்கு. இது நியாயப்பிரமாணம் கொடுக்கறது. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து ஆடம் தொடங்கி மோசஸ் நியாயப்பிரமாணம் அந்த சீனாய் மலை வர்றதுக்கு முன்னாடி, அது நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசாட்சியின்படிதான் இருந்தாங்க. யூதர்களா இருக்கட்டும், புரியாதி மக்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மனசாட்சி சொல்ற அந்த நன்மை தீமை சொல்ற அழியத்தக்க கனியின்படிதான் இருந்தாங்க. ஓகேவா? அதனாலதான் என்ன போட்டிருக்கு, அவங்க இருதயத்திலே என்ன இருக்காங்க? நியாயப்பிரமாணம் இருக்கிறது சொல்லி போட்டிருக்கு. படிங்க அதை வேணா. 15. ஆமா, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியைகள் இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் சொல்லி பார்க்கணும். சரி, அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணம் ஏற்கனவே அவங்க இருதயத்துல இருக்கு. அப்புறம் எதுக்காக செப்பரேட்டா இன்னும் நியாயப்பிரமாணம் கொடுக்கணும்? அப்ப என்னதுன்னா, நம்ம கேள்வி என்னதுன்னா, ஆல்ரெடி லா வந்து ஹார்ட்ல இருக்கு. ஒய் ஒரு பலகையில வந்து நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கணும். 613 கட்டளைகள் கொடுக்கணும். ஓகே, மோசே மூலமா சீனாய் மலையில சொல்லி கேக்குறோம். இதான் கேள்வி. சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஒவ்வொருத்தருடைய நியாய பிரமாணமும் இப்போ இங்க இருக்க இருதயம் இருக்கு பாத்தீங்களா, ஹார்ட்ல வந்து பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு சொல்லி சொல்லும்போது, குற்றம் ஒன்று குற்றம் இல்லை, குட் அண்ட் ஈவில் சொல்லும்போது, இது அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆச்சு? அது மாறிடுச்சு. ஓகே, என் பார்வையில இது சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. என் பரவாயில்ல, இது சரியா இருக்கு. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது கரெக்டா தான் தோணுது, நான் கரெக்டா தான் பண்றேன். அது சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, 4 பேருக்கு வந்து நல்லா இருந்தாங்கன்னா ஒருத்தர் அழிக்கிறதுனால ஒண்ணு இல்லை, அழிக்கிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஊரே பிழைக்குதுன்னா வந்து ஒருத்தங்க செத்தா ஒரு குடும்பம் காலியான பரவாயில்ல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டாமா இருக்காங்க வச்சுக்கோங்க ஊர்ல, ஒரு நாட்டாமா அந்த மாதிரி அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி இருக்காரு வச்சுக்கோங்க. அவங்களோட பார்வை கரெக்டா அதுதான் என்னது முடிவு, அதுதான் கரெக்டா இருக்கும். ஆமா, சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கும்? தப்பு, ஏத்துக்க முடியாது. ஆமா, முடியாது. சோ இதுதான் வந்து கான்ஃபிளிக்ட். இப்ப என்ன ஆகுதுன்னா, மனிதர்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, மேன் டு மேன் என்னதுன்னா
இருதயம் வந்து வேறுபடுது. ஆமா. அப்ப அந்த அவங்களுடைய பிரமாணங்கள் என்ன ஆகுது? அவ கொலை செய்யலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கும். கொலை ஒரு செய்யக்கூடாது, இடத்துல கொலை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். ஆமா, ஆமா. திருடலாம் சொல்லியிருக்கோம் ஒரு கூட்டத்துக்கு. இன்னொரு கூட்டத்துக்கு திருடக்கூடாது சொல்லியிருக்கோம். திருடக்கூடாது. ஆமா. பாத்தீங்கன்னா வந்து இந்த மருதம், முல்லை, பாலை சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா பாலை நிலத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? திருடர்கள். ஓகே, திருடல். உங்களோட தொழிலே என்னதுன்னா திருட்டு தான். ஓகேவா? ஓகே. அவங்களுக்கு வந்து என்னதுன்னா அது நல்லது, அதான் அவங்க பழப்பு. ஓகே, ஆமா. ஆனா இன்னொன்னு நிலத்துல இருக்கவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு வேற. சோ அவங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட நியாய பிரமாணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஒட்டுமொத்த உலகத்துல என்ன இருக்கு? சரியானது இல்ல. ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது எதுவுமே. மாறி மாறி இருக்குது. மாறி 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 எல்லாமே இருக்கு. ஓகேவா? என்னதுன்னா டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, யார் பணம் பணம் பதவி, ஓகே, மணி, அப்புறம் பதவினா என்னது? பவர், ஓகே, அத்தாரிட்டி, ஓகே, அது இருக்கிறவன் தான் என்ன பண்றான்? அந்த சட்டத்திட்டங்களை ஏற்றான். அவன் பார்வையில் எது சரியோ அதுதான் ஃபாலோ பண்ண சொல்றான். அதான் ஃபாலோ பண்ண சொல்றோம். ஓகே, ஒரு ராஜாவா இருக்கட்டும், ஒரு பெரிய அதிபதியா இருக்கட்டும், ஓகே, அவன் வந்து ஒரு சட்டம் வச்சுட்டு இதுதான் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் சொல்லி அவனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாத்திக்கிறான். ஓகே, இப்போ எப்படின்னா நேபுகாத்நேசர் வந்து ஒரு சிலையை வச்சு இதை கும்பிட்டா நீங்க வந்து பிழைப்பீங்க, கும்பலன்னா என்ன ஆவீங்க? சாவடிச்சிருவாங்க, அப்பவே அழிச்சிருவாங்க. ஆமா சொல்றாரு. ஓகேவா? சோ இப்படிதான் அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது? அது கரெக்ட் சொல்லுது. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த நியாய பிரமாணம் சொல்றது என்னது? அப்போ வாட் இஸ் லா given? அதான் மோசே மூலமா கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் என்னது சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய மனசாட்சி. புரியுதா? ஓகே. தேவனுக்கு எது சரி தப்புன்னு இருக்குதோ அதை வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பிரமாணமா என்ன பண்ணிருக்காரு? மோசே எழுதி கொடுக்குறாரு. புரியுதா இப்போ? ஆமா. ஓகே. என்ன ஆகுதுன்னா அவர் யாரு? ராஜாதி ராஜா. ஓகே, அவர் வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் கொடுத்து நான் கொடுக்கிற சட்டம் தான் ஃபைனல், இதை நீ ஃபாலோ பண்ணு. ஓகேவா? அப்ப என்னதுன்னா பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்ன பண்றாங்க? அவங்கவுங்க என்ன பண்றாங்க? ஒரு சட்டத்திட்டங்களை வச்சுக்கிறாங்க. அப்ப என்னன்னா அத பூமியில சொல்ற போது அந்த மோசே டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இஸ்ரேல் மக்கள் எல்லாத்தையும் உங்களை மட்டும் நான் தெரிந்து கொள்றேன், நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அப்ப ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த சட்டத்திட்டங்கள் என்னது சொல்றதா அந்த 633 கட்டளைகள். ஓகே, லாஸ். இப்போ ஆண்டவர் சொல்றதுல தேவனுடைய அந்த கட்டளைகளுக்கு மேட்ச் பண்ண மனுஷனுடைய இருதயம், மனுஷனுடைய பிரமாணங்கள் இல்ல மேட்ச் ஆகாது. ஓகே, காடோடைய லா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெருசு. ஓகே, யாரது காட்டலாம்? மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற அந்த லா காட்டலாம். ஓகேவா? பார்க்கும்போது தேவன் என்ன சொல்றாரு? மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரமாணங்கள். ஓகே, நன்மை தீர்ப்பு சொல்ற அறியத்தக்க பிரமாணங்கள் வந்துட்டு பிறகு எப்பயுமே நித்தமும் என்ன இருக்கான்? பொல்லாப்பா தான் இருக்கான். என்ன படிங்க 5ஆம் அதிகாரம். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமானது, அதனால நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஓகே, அப்ப என்னதுன்னா அவனால வந்து அவன் இருதயம் வந்து நன்மை தீமை இருந்தாலும் அவன் நித்தமும் என்ன பண்றான்? தீமையே சூஸ் பண்றான். ஏன்னா நன்மை தீமை கனியை சாப்பிட்ட பிறகு என்ன பண்றான்னா அவன் இருதயம் எப்பயுமே தீமை தான் சூஸ் பண்றது. அவனால நீதியின் பக்கமே வர முடியல. ஓகேவா? அப்போ என்ன பண்றான்னா காட் வந்து மோசே டைம்ல வந்து அவருடைய பிரமாணங்களை கொடுக்குறாரு. ஓகே, இவங்க கொடுத்த உடனே இதை செய்யறது மூலமா என்ன ஆயிடலாம்? நீங்க நீதி அடைஞ்சிடலாம். அதான மோசே சொல்றாரு.
எங்க படிச்சோம் நம்ம? ரோமர் 10ல 10:5ல அது படிச்சோம். செய்யறதுனால நீதிமான். 10:5 இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம ரோமர் 2ல இருந்து படிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து புறஜாதி மக்களை பத்தி பார்த்தோம். ஓகேவா? ஆதாம் தொடங்கி இப்போ வரைக்கும் என்ன இருக்கு? மனசாட்சி சொல்றதா இருக்கு. ஓகேவா? நியாயப்பிரமாணம், தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஓகேவா? யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேலருக்கு மோசே டைம்ல தான் கொடுக்கப்பட்டுச்சு. மோசே மூலமா அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. ஓகேவா? இல்ல. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசாட்சியின்படி தான் வந்து எது கரெக்ட் தோணுதோ அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய மனசாட்சியை கொடுத்து இதுதான்ப்பா நீதி சொல்லி காமிச்சாரு. அந்த நீதி, இந்த நீதிப்படி நடந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள், வாழ்வீர்கள். You will live. என்னது? நீ உயிரோட இருக்கா சொல்லி சொல்றாரு. சோ இப்ப அந்த உயிரோட இருந்தாங்களா இல்லையா சொல்லி நம்ம பார்க்கலாம். யாருன்னா யூதர்கள் படிச்சு பாத்தீங்களா? அவங்க படிப்படிங்க 17ல இருந்து. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள் ஒருத்தனும் வந்து தேவனுடைய சட்டத்திட்டங்களை வந்து கீழ்ப்படியல சொல்லி சொல்றாங்க. படியல. ஆமா. ஓகேவா? அவன் போதிக்கிறான், எல்லாமே எங்களுக்கு இருக்கு, நான் இவ்வளவு நல்லவன், இவ்வளவு இதுன்னு சொல்லி பயங்கரமா பிரசங்கம் பண்றோம். ஆனா என்ன இல்லையா? செய்யல. செய்யறனால அதனால என்ன பண்ணுதான்? உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன பண்ணுதான்? புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுது. இவங்களும் எல்லா இதுதான், இவங்களும் என்ன டிஃபரன்ஸ் செஞ்சுக்கிறாங்க. ஆமா. இது கிறிஸ்தவர்கள் பத்தி பேசலைங்க. இங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? யூதர்கள். யாரு? யூதர்கள் என்ன கொடுத்திருக்காரு தேவன்? நியாயப்பிரமாணம். ஓகே, அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. கான்டெக்ட் அதுதான். ஓகே, நம்ம வேற. சோ அப்போ நியாயப்பிரமாணம் தேவனுடைய மனசாட்சி கொடுத்த ஒரு மக்கள் அந்த மனசாட்சியின்படி தான் நடக்கிறாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா போதிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்ணல. அவங்களே என்ன பண்ண தப்பு செய்யறாங்க. ஓகேவா? எப்படி செய்யறாங்க சொல்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படியே கீழே படிங்க. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? ஒருத்தர் விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணா அது ஆகிடுமே சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி யாரும் பண்ண போறது கிடையாது. பண்ணவே இல்ல. அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஓகே. ஒருத்தன் வந்து என்னன்னா ஏழை ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு எந்த வித வசதியும் கிடையாது. அவன் வந்து நல்லா படிச்சு மார்க் வாங்கிட்டானா, அப்போ நீ உனக்கு இவ்வளவு செஞ்ச வந்து மார்க் வாங்கினா அது இல்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன்ல சொல்றாரு. ஓகே. சோ நீட் தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து படிச்சு இதாயிட்டான் சொல்லி சொல்ல பாத்தீங்கன்னா அப்படி தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி வின் பண்ண முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவைன்னா வந்து கோச்சிங் தேவை. கோச்சிங் சென்டர்ல சேரணும். சோ ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒருத்தன் வந்து கோச்சிங் சென்டர் போகாமே பாஸ் ஆயிட்டானா என்ன பண்றது? என்ன ஆகும் சொல்லி சொல்றாங்க. சோ என்னன்னா இந்த மாதிரி நியாயப்பிரமாண தேவனோட மனசாட்சியின் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் நீதி அடைய முடியும். ஒருத்தனுடைய மனசாட்சி வந்து தேவனோட நீதியோட அலைனா இருந்ததுன்னா ஒரு பிரஜாதி மக்கள், அப்ப அவன் வந்து மேன்மேலனா இருப்பான்ல சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சொல்றாரு. ஆமா. ஓகே, படிங்க.
சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் ஆ, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் விருத்த சேதனத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆ, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, ம், உள்ளத்திலே யூதனானவனே யூதன். ம். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஓகே. இப்படி ஓ, ஆமா. என்ன சொல்ல வராரு பவுல் சொல்லி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா, இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளதே விருத்த சேதனம்னா, நீ வந்து பேசுற, நீ வந்து ஆக்ஷன்ல செய்யாம இருக்கலாம். ஆ, விபச்சாரமோ இல்லைன்னா வேசித்தனமோ இல்லைன்னா வந்து ஆஹ், கொலையோ கொள்ளையோ செய்யாம இருக்கலாம். ம், ஓகேவா? ஆ. ஆனா நீ இருதயத்திலே நீ யோசிச்சாலே என்ன ஆயிடுதான், அது அது பாவமாயிருது, தப்பாயிருது. தப்பாயிடுது. ஓகே, புரியுதா? ஆமா. ம். நீங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, நீ அந்த வெளிப்புறமா செய்யறது கிடையாதுப்பா, செய்யாம ஓ. இருக்கிறது கிடையாதுப்பா, ஆ, நீ உட்புறமா இருக்கிறது சொல்ல வர்றாரு. இதுதான் ஆ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, மத்திய 5ஆம் அதிகாரத்துல ஆமா. ஒரு ஸ்திரீயை நீ வந்து இச்சையோடு பார்த்தாலே பார்த்தாலே என்னாச்சு, வந்து தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. செய்தாயிற்று. ஓகேவா? 27ஆம் வசனம் ஆமா. படிங்க. 27, 28. ம். விபச்சாரம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஓகே. ம், ம். அப்போ அதே மாதிரி 21ஆம் வசனம் படிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் என்பதும் பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஓகே. சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எரிநரம் சொல்றது வந்து ஆமா. என்னன்னா, அது 2ஆம் மரணத்தை குறிக்கிறதா இருக்கு. மரணத்து. அது ம். வேணாம் சொல்லி பார்த்தோம். ம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, ரோமர் 2 படி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆவியின் படியா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ம். புரியுதா? ஓகே. ஆமா. ஒரு நியாயப்பிரமாணமானது, தேவனுடைய நியாயப்பிரமாணமானது, அது கட்டளைகளா இருந்தாலும் அது எங்க இருந்து ஆரம்பிக்குதா? முதல்ல என்னுடைய சிந்தையிலிருந்து சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிக்குது. நான் வந்து ம். எப்படி காயின் வந்து கொலை செய்யறதுக்கு வந்து அந்த கோவம் வந்து வந்துச்சோ, அந்த ம். கோவமே என்னாச்சு அடுத்தது அவனை கொலை செய்ய தூண்டிடுச்சு, அடுத்து வந்துருச்சோ, செஞ்சிருச்சு. அப்ப தேவன் என்ன பண்றாரு, அவனுக்கு வந்து சிந்தனையில வந்து சொல்றாரு, ஓகே, ம். இது பண்ணாத, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லையோ. இல்லைன்னா ஆமா. பாவம் பாதப்படியில உட்கார்ந்திருக்கு, வாசப்படியில படுத்துரு. உட்கார்ந்திருக்கு ம். சொல்றாரு. அப்ப அவன் கேட்டுக்கிட்டானா என்ன இருக்கும்? சரியாக இருப்பான், தப்பு சரியா நடந்திருக்காது. இருப்பான். ஓகே, ம். அவனும் வந்து நன்மை செஞ்சிருப்பான். ஓகேவா? ஆனா அவன் என்ன பண்ணான்? தீமையின் இல்ல. வழியில தான் அதை சூஸ் பண்ண. சூஸ் பண்ணான். அப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்ட உடனே அவங்க ம். அவங்களோட யோசனைகள்ல தான் என்ன இருக்கு, மெச்சூர், மே நன்மை ஆ தீமை சொல்ற அந்த இது இருக்கு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே அவங்க வந்து கட்டளைகள் கொடுத்திருந்தாலும் அது என்ன பண்ணும், அவங்க ஆ சிந்தையிலிருந்து அதை என்ன பண்ணணும், சின் செயல்படுத்தணும். ஓகே. ம், ம், ஓகேவா? தேவனுடைய பிரமாணங்களை. ஓகேவா? ம், அதுதான் ம். என்ன இருக்குன்னா, அது ஆவிக்குரியதா இருக்கு. அதனால தான் நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்னா, ஆஹ் 14ஆம் வசனம். 14 மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. ம். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஓகே, இப்போ ஆமா. அதை பத்தி நம்ம படிக்கலாம். இங்க என்னன்னா, ஆ நியாயப்பிரமாணம் என்னவா இருக்கு, ஆவிக்குரியதா இருக்கிறது. ம். ஆவிக்குரியதா இருக்குது. ஆவிக்குரியதா இருக்குன்னா நம்மள எங்க போய் ஹிட் பண்ணுதுன்னா, அந்த மனசாட்சியில போயிட்டு ம். நம்மளுடைய மனசாட்சியை வந்து அழிச்சிட்டு என்ன பண்ணுது நியாயப்பிரமாணம், தேவனுடைய ஆ மனசாட்சியின்படி மனசாட்சி சொல்லிட்டு நடக்கிறதுக்கு. அந்த ம், ம். சிந்தையிலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, மாற்றம் உண்டாக்குது. ஓகே. எப்படி நம்ம மனசாட்சி வந்து நம்ம சிந்தையில தான் மாற்றம் உண்டாக்குதோ, ஓகே, இது ஆ செய்யலாம் செய்யக்கூடாது சொல்லிட்டு செய்யக்கூடாது. ஆமா. சட்டதிட்டங்களாகிய தேவனுடைய பிரமாணங்களை என்ன பண்ணுது, நம்ம ம். இருதயத்திலே என்ன பண்ணுது, அது மனசாட்சியா வந்து மேற்கொள்ளுது. அதை வந்து அதை நம்ம அடிக்கடி படிச்சு 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 நிற்கும் போது உட்காரும் போது
படுக்க மேது, ம். ஓட ம். மேது எல்லா டைமும் என்ன பண்றாங்க? இத சொல்லிட்டே இருங்க சொல் சொல்றாங்க. அது மூலமா ஆமா. என்ன பண்றோமா? நம்மளுடைய மனசாட்சிக்கு மேல என்ன பண்றோமா? அந்த பிரமாணங்கள எழுதிர்றோமா. எழுதிர்றோம். ஆமா. அப்படியே கேட்டு, கேட்டு, கேட்டு அது கேட்டு, அப்படியே கேட்டு, கேட்டு. அப்ப என்ன பண்ணுதாம்? நம்மளோட சிந்தையிலேயே அது என்ன பண்ணுதாம்? கிரியை செய்ய ஆரம்பிச்சிருது. கிரிசிய ஆரம்பிச்சிருது. ஆமா. ஓகே. அப்படிதான் இது பண்ண சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா ஓகே. என்னாச்சு? முடியல. எல்லாரும் என்ன ம். பண்றாங்க? அது செய்யாதபடிக்கு ஃபாலோ ம். ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படியே படிங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? ஆ, அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. ஆ, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ஆ, சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? பாருங்க என்ன சொல்றாருன்னா, முதல்ல யூதர்களுக்கு தான் என்ன பண்ணுச்சு? தேவனுடைய அந்த அ பிரமாணமே ஆமா. அவருடைய மனசாட்சி கொடுக்கப்பட்டது. குடுக்கப்பட்டுச்சு. குடுக்கப்பட்டுச்சு. ஆமா, ஆமா. அதனால அது மட்டும் இல்லாதபடிக்கு, இவங்க இந்த யூத மக்களுடைய அவிசுவாசத்தினால, தேவனுடைய ம். வந்து நீதி வந்து குறைவாயிடுமா பார்த்தீங்கன்னா கிடையாது. கிடையாது. ஆ. ஒருபோதும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அதனால ம். என்ன சொல்றாருன்னா, 4ஆம் வசனம் படிங்க. அப்படியாக்க மாட்டாது. ஆ, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, ஆ. தேவனே சத்தியபரர் என்றும், எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்ப என்ன ஆகுதாம்? அப்ப தேவன் வந்து குடுக்குற அந்த பிரமாணங்கள் வந்து பயங்கர பெர்ஃபெக்ட்டானது. ஆ. ஆனா எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியல? அதுக்கு ஒபே பண்ண முடியல. செய்ய முடியல. ம். கீழ்ப்படிய முடியல. ஓகே. அது ஆமா. பிரமாணம் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் சரி, அது ம். தேவனுடைய பிரமாணமே குடுத்திருந்த யூத மக்களா இருந்தாலும் சரி, அதுக்கு நிக்க முடியல. ஓகே. முடியல. எந்த ம். மனுஷனும் பொய்யன் பொய்யன். ம். சொல்லிட்டு அப்புறம் படிங்க 5ல இருந்து. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஆ, நம்முடைய அநுதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? ஆ, கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதரராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி கூடாது. சொல்லக்கூடாது. ஆ. ம். என்னதுன்னா சொல்லக்கூடுமானால் அ, என்னதுன்னா, இப்போ இத மேல இருக்கிறது சொன்னதுனால, ஆ, அப்போ இது ஆல்ரெடி தேவனுக்கு தெரியுதுல்ல. ஆ, என்னதுன்னா, நான் செய்ய முடியாது. செய்ய நான் முடியாது. வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியாது. ஆ, ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தேவனுடைய நீதி தெரியறதுக்காக தான் இத குடுத்தாரா நம்மளுக்கு. ஆ, அவரு வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆ ஒருத்தருக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட் பண்ண தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும். ஓகேவா? ஆ. ஓகே. இன்னொருத்தருக்கு ஒருத்தவங்க யாராவது வந்திருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாத ஒரு ஆள்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுவாரு. ஹலோ ஆ, எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஆ, வாட்ஸ் ஆ. ஜாப் சொல்லிட்டு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. புரியுது. அப்போ ம். இன்னொருத்தங்க வந்து ஓகே இவரு பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாருன்னு சொல்லிட்டு என்னதுன்னா, இவருக்கு ஒண்ணுமே தெரியல சொல்லிட்டு, இவங்களுடைய இயலாமை அவருக்கு என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. அதுக்காக தான் பெருசா அவர் இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் மாரி. ம். பாயிண்டா இருக்கு. அதுக்காக தான் அவர் பண்றாரா? ஆ. அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் இங்க பார்க்கிறோம். ஓகேவா? என்னதுன்னா, ஓகே. ஆல்ரெடி தேவனுடைய கட்டளைகள் குடுத்திருக்காரு. ம். அது நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் எதுக்கு குடுத்திருக்காரு? ஓகே. நம்ம எல்லாருமே பொய்யன். அவர் ம். நீதிபரர். அவர் உண்மையுள்ளவர். ஆமா, ஆமா. ஓகே. அப்ப அவருடைய நீதி நம்முடைய அநீதியை வெளிப்படுதுன்னா, நம்ம ஏன் வந்து வாதிக்கப்படுறோம்? நம்ம ஏன் வந்து தண்டிக்கப்படுறோம்? ம், ம், ம். சொல்லி ஆமா. அவர் கேட்கிறாரு. அடுத்து படிங்க. அதுதான் அது. அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தில் நியாயம் தீர்ப்பது எப்படி? அப்படி அன்றியும் அப்படி இல்லன்னா எப்படி நியாயத்திருப்பாரு? ஓகே. ம். அதையும் அத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அ என் பொய்யினாலே ஆ, தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால், ம், இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். ம். இது நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? இது இது புரியுதா உங்களுக்கு? ஆ, 7ஆம் வசனம். 7ஆம் வசனம் ஆ, படிங்க. ஆ, ஆ, அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால், இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். ம், நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? ம். நாங்கள் அப்படி போதிக்கிறவர்களென்று சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் ஆக்கினை நீதி வரும் ஆக்கினை நீதியா இருக்கும். சரி ஓகே. இங்க 7ஆம் வசனத்துல என்ன சொல்ல வர்றாரு? நான் அப்படி சொல்றதுனால ஆஹா, நம்ம படிச்ச கான்டெக்ஸ்ட்ல இருந்து வரணும்.
நம்ம என்ன ஓகே. பார்த்துட்டு இருக்கோம்? தேவனுடைய நீதியை பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய ஆமா. பிரமாணங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஆமா, அந்த ஆமா. பாயிண்ட் வந்து நீங்க சொல்லணும். ஓகேவா? மனுஷனுடைய பிரமாணங்களா இருக்கட்டும், தேவனுடைய பிரமாணங்களா இருக்கட்டும். ஓகே, மனுஷனால செய்ய முடியல. மனுஷன் எல்லாம் பொய்யன்னு. ஓகேவா? ஆமா. அப்படி இருக்கும்போது வந்து தேவன் வந்து அவருடைய பிரமாணங்கள் எவ்வளவு நீதியா இருக்கு, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஆமா. அது மூலமா அவருடைய பிரமாணங்கள் சூப்பரா இருக்கு, பயங்கர, அது மேட்சே பண்ண முடியல சொல்லி தெரியுது. அப்படி ம். ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு என்னையே வந்து பாவி சொல்லி சொல்லணும். அவருடைய அவருக்கு என்ன தேவையா இருக்கு? நீதி. ஓகே. இல்ல, நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, அவருக்கு என்ன தேவையா இருக்குன்னா, அந்த வசனம் படிங்க திருப்பியும். ஓ. ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். 4வது தானே? 7வது. 7வது வசனமா? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால். என் பொய்யினாலே, அந்த பொய்னா என்னது? என் பொய்யினாலே அங்க நம்ம என்ன பாக்குறோம்? மனுஷன் எல்லாமே பொய்யன். 4வது வசனத்துல மனுஷன் எல்லாம் பொய்யன். பொய்யன். அவருடைய இதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கறது சொல்றது. ஃபாலோ பண்ண முடியாது சொல்றது. அப்ப என்னுடைய இயலாமையினாலே சொல்லி வச்சுக்கோங்க. என்னுடைய இயலாமையினாலே. அடுத்தது தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால். அப்ப அவருக்கு வந்து மகிமை என்னுடைய என்னால முடியல. அவருக்கு மகிமை உண்டாக அதை காண்பிக்கிறதுக்காக கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி வருதா? கேக்குறாங்க. கேட்டுட்டு அப்போ என்ன ஏன் பாவி சொல்லி சொல்லணும்? ஆல்ரெடி என்னால முடியல சொல்லி தெரியுது. முடியல. ஆமா. அப்புறம் அதை கொடுத்து அதை காமிச்சு அதை பார்க்கும்போது நான் பாவியா தான் தெரிவேன். அவரோட ஸ்டாண்டர்டுக்கு என்னால வர முடியல. இப்ப வர முடியல. ஒரு 10 லட்சத்தை வந்து ஒருத்தவங்க கிட்ட கேக்குறீங்க. ஆனா அதே 10 லட்சத்தை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஃபீஸ்க்காக கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. யாரால கொடுக்க முடியும்? ஒரு நார்மலால கொடுக்க முடியுமா? முடியாது. யார்கிட்ட இருக்குதோ அவங்களால தான் கொடுக்க முடியும். யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் கொடுக்க முடியும். ஒரே நிமிஷம். ஓகே. சோ தேவனே உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இல்ல. ஆமா. இல்லாதனால என்னை வந்து குற்றப்படுத்துவீங்களா? ஓகே, அதான் இங்க சொல்றாங்க. ஓகே, நான் கெட்டவன், நீங்க நல்லவங்க. ஓகே. ஆமா. ஆமா. இது வந்து பெருசாவது. ஓகே, ஒருத்தங்கிட்ட காசு, கையில காசு இருக்கு, இன்னொருத்தங்கிட்ட கையில காசு இல்ல. இல்ல. அப்போ கையில காசு இருக்கவன வந்து அவனோட மகிமை, ஓகே பெரிய பணக்காரன்பா, பெரிய ஆளு. ஆமா. ஓகேவா? என்கிட்ட காசு இல்லாதனால என்னைய வந்து இவன் வேஸ்ட் வா சொல்லி என்னை குற்றப்படுத்துவீங்களா? போறதுனே, நான் ஏழையாச்சு, என்கிட்ட எப்படி காசு இருக்கும்? இருக்காது. ஆமா. அதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு டேர்ம் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி என்னதுன்னா, என்னால முடியல, ஆனா அவரோட இது கட்டளை கொடுத்திருக்காரு, அதை நான் கீழ்ப்படிய முடியல. நான் பாவியா இருக்கேன், அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா பாவி ஆகிட்டே இருக்கேன், திருப்பி பாவத்துல விழுந்துட்டே இருக்கேன். ஓகேவா? ஆமா. இருக்கும்போது என்னையே குற்றப்படுத்துறீங்க. அப்ப நான் அப்படியே அதிலே கட்டி பண்ணட்டுமா? என்னதுன்னா, நான் இந்த மாதிரி பாவியா இருக்கிறதுனால, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால யாருக்கு கிரெடிட் ஆகுது? உங்களுடைய பெஞ்ச் மார்க்கை நான் என்ன பண்ண முடியாது மாட்டேது. நீங்க கொடுக்குற அங்க வரவே முடியாது. ஆமா. அப்ப யாரு உங்களுடைய கிரெடிட் ஆகுது? நீங்க பெரியாள், நீங்க பெரியாள். அது ஏறிக்கிட்டே இருக்கு. ஆமா, அது ஏறிட்டே இருக்கு. நான் என்ன இருக்கேன்? ஒண்ணுமே இல்ல. ஓகே, சொல்ற அந்த மாதிரி தான் இறங்கிட்டு இருக்கு. அப்போ நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு தான் நல்லது நடக்குது. உங்க பேர் தானே அதிகமாகுது. ஓகே, இவர் பரிசுத்தர். ஆமா. அவர்கிட்ட வரவே முடியாது. அவர்கிட்ட வர முடியாது. சொல்ற அந்த மாதிரி தானே பிரிவு இருக்கு. ஆமா. சொல்லி அத பத்தி பேசிட்டு இருக்காரு. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஓகே, இப்போ புரியுது. ஓகேங்க. இப்போ 7:8 படிங்க. அன்றியும் என் பொய்யினாலே, அதாவது என்னுடைய இயலாமையினாலே அப்படிங்கறத கூட வச்சுக்கலாமானே? இல்ல என்னுடைய அந்த வர முடியாதனால? வர முடியாது. என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால், இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்.
ம். மறுபடியும் சொல்லுவாங்க. நன்மை ம். வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? ம். ஆ, நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. ஆ. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியா இருக்கும். நீதியா இருக்கும். சொல்லி சொல்றாரு. அப்ப என்னதுன்னா, மக்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை உண்மையா ஃபாலோ பண்ற யூதர்கள, அவங்களால முடியல சொல்லி தெரியுது. ஓகேவா? ஆ, ஆ, கஷ்டப்படுறாங்க, முடியல சொல்லி தெரியுது. அப்போ நியாயப்பிரமாணம் கிடையாதுப்பா சொல்லி சொல்லும்போது, அவருடைய நீதிக்கு நீங்க வர முடியாது சொல்லி சொல்லும்போது, ம், அப்புறம் காட் இந்த மாதிரி தான் பண்றாரா சொல்லிட்டு அவங்களே என்ன பண்றாங்க, ஆ, அப்போஸ்தலர்ஸ வந்து கொஸ்டின் பண்றாங்க. கொஸ்டின் பண்ணும்போது தான், அப்படி கிடையாது. அப்படி பண்றவங்களுடைய அப்படி சொல்றவங்களுடைய நம்ம தீமை செஞ்சா வந்து நன்மை விளையும் சொல்லி இவங்க ம். போதிக்கிறாங்கப்பா சொல்லிட்டு அப்போஸ்தலரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த மத்த யூதர்கள். ஓகே, ஓகேவா? ஓகே. ஆ, ஆ, அப் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம். ஏன் வந்து ஆ, ஆ ம். இங்க புரியுதுல்ல? நம்மளோட இயலாமை பத்தி சொல்றாங்க. அந்த ஆமா, ஆமா. இயலாமைன்னா என்னன்னு சொல்லுங்க. எங்க பார்க்கலாம்னா ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ரோமர் 7ல 7ஆம் வசனத்துல இருந்து எல்லாம் 7ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாம். 7 7ஆம் வசனத்துல இருந்து. ஆ, ஆ. ஆகையால் என்ன சொல்லுவோம்? ம். நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. ம். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. புரியுதா? ஆ, நியாயப்பிரமாணம் அப்பலாம் வந்து நம்ம பாவம் செய்ய தூண்டுதோ? பார்த்தீங்கன்னா கிடையாது. இல்ல. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? பாவம் என்னதென்று எது பாவம்? ஏன்னா என் எது மனசாட்சியில வந்து பாவம்னு காமிக்கிறதே நியாயப்பிரமாணம் தான். பிரமாணம் தான். என்னதுன்னா என் மனசாட்சியில வந்து இது தப்பு, இது தப்பு கிடையாது சொல்லி நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தேவனோட மனசாட்சியின்படி அது தப்புன்னு சொல்லி ஆ, காமிக்குது. ஓகே. காமிக்குது. ஓகே, ஓகே. இது ஆமா. பாவம் சொல்லி காமிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அது ஆ, சொல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்காது. இது பாவம்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருக்காது. ஆமா. அதான் சொல்றாரு. இப்ப எக்ஸாம்பிள் ஆபிரகாமே என்ன பண்றாரு? கேத்துருவல கல்யாணம் பண்றாரு. ஓகே. ஆமா, ஆமா. ஆ இது ஆகார் இருக்கும்போதே சாரி சாராள் இருக்கும்போதே ஆகார கல்யாணம் பண்றாரு. ஓகேவா? ம், ஆனா ம். நியாயப்பிரமாணத்தின்படி என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒரு மனைவி தான். ஒரு மனித ஆமா. அது நீ வந்து இது பண்ணனும் விபச்சாரம் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நீ என்ன பண்ணணும்? அவங்கள விவாகரத்து பண்ணணும். ஓகே. டைவர்ஸ். பண்ணியிருக்கணும். ஆமா. இல்லன்னா அதுதான் ஓகே. இல்லனா இல்ல. அது தேவனோட மனசாட்சி. ஓகே. ம். அது இப்ப ஆமா. என்னாச்சுன்னா உலகம் கிறிஸ்டியானிட்டி வந்தோம்னா அது உலகம் ஃபுல்லா அது வந்து வந்துருச்சு. ஓகே. ம். கிறிஸ்துவ மதம் வந்ததுனால அது பரவுனதுனால அந்த யூதர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் என்னாச்சு உலகமே எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு சொல்லி கொண்டு அதனால இப்ப நம்ம பாக்குறோம். ஆனா ஆதி ஆமா. காலத்துல அப்படி கிடையாது. ஓகே. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊட்டியில இருக்கிற படுகா ஏதோ ஒரு ட்ரைப்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல போயிட்டு இருக்கும். என்னதுன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒருத்தவங்களோட மனைவி வந்து இருப்பாங்களா, அதுக்கப்புறம் அவங்க அவங்க மனைவி மாறிட்டு இன்னொருத்தவங்க மனைவி வந்து மாறிக்குவாங்க. ஆமா, ஆமா. மாறிட்டே இருப்பாங்க மனைவி. ஓகே. ஹஸ்பண்ட் ஆ, இது. ஆ. எல்லாம் ஹஸ்பண்ட் ஓகே, மாறிட்டே ஓகே. அந்த ம், மாதிரி ம். வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்லாம் இருந்தது. அதனால என்னன்னா ஒரு கேடுன்னு ஒரு பழக்கம். ம், ஓகே. ம். ஆனா பைபிள் என்ன பண்றது? ஒருத்தருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஒருவருக்கு ஒருத்தி. ஓகேவா? 2 ஆமா, பேரும் ஒரே ஆமா. சரீரமா இருக்கீங்க. ஒரு சரீரம். இருக்கிறாங்க. ம். ஓகே. அதுதான் வந்து பிரமாணம் சொல்லுது. ஆனா ம். ஆபிரகாம்க்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் இல்லாதனால அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. செஞ்சுட்டு இருந்தாங்க. ம். ஓகே. ம். சோ அப்படி பார்க்கும்போது இங்க இங்க இருந்து படிக்கலாம். அது நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்தால் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்காது. அது அறிந்தேன் என்று மற்றபடி அல்ல. ஆ, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை ஆ, பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆ. படிங்க. படிக்க நடத்து. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. ஆ, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. ஆ. முன்னே நியாயப்பிரமாணம் நியாயப்பிரம் ம். இல்லாதிருந்தால் பாவம் செத்ததா இருக்குமே. இப்ப நியாயப்பிரமாணம் வந்ததால் என்னாச்சு? அது பாவம். இதுதான் தப்பு உயிர் பெற்றது. அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ம். ஆ, எது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சதுனால அது உயிர் பெற்றது. ஓகே. உயிர் பெற்றது. ஓகே. நான் பாட்டு செஞ்சுட்டே இருந்திருப்பேன். எனக்கு அது தப்புன்னே தெரிஞ்சிருக்காது. நான் பாட்டு தெரிஞ்சிருக்காது. செஞ்சுட்டே இருந்திருப்பேன். ஆமா. ஆ சொன்னதுனால என்னாச்சு? அது பாவம் வந்து தப்புன்னு தெரியுது. தப்புன்னு பாவம் தெரியுது. தெரியுது. ம், ம். உயிர் பெற்றதா இருக்கு சொல்லிட்டு. படிங்க அப்படியே 9. ம். ஆ ஆ, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். ம். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன். ம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். ம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ம்.
ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ம், இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி ம், அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. ம், பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும், ம், அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே ம். பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. ஓகே, இன்னும் பயங்கரமா என்னாச்சு? பாவமாயிடுச்சு. பெரியமாயிற்று. முன்னாடி ஆமா. முன்னாடி பாவம் சொல்லி தெரியாம பண்ணிருந்தேன். இப்ப தெரிஞ்சே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? அதிகமா செய்ய அதிகமான மாதிரி ஆயிடுச்சு. அதிகமாயிடுச்சு. ஓகே, அதுல இருந்து என்னால என்ன பண்ண முடியல? மீள முடியல. ஓகே, முடியல. அதுல நான் மாட்டிக்கிட்டேன். ஓகே, அது ஓகே. என்னைய வந்து சிக்கிருச்சு, சிக்க வச்சிருச்சு. ஏன்னா என் பாடியே என்ன ஆயிடுச்சு? பாவத்துக்கு அடிமையா இருக்கு. அதனால தான் அடுத்து சொல்றேன். அடிமையா இருக்கிறது. ஆமா, ஆமா. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். என்ன சொல்றாங்க? எதுக்கு விற்கப்பட்டானா? பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். அப்ப மாம்சத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாருமே என்னதான்? பாவத்திற்கு விற்கப்பட்டோமா? அதுலதான். அதனால என்ன சொல்றாரு பாருங்க 15ல. எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை என் மாம்சத்தில், இது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். என்னதுன்னா, மாம்சத்தில் நன்மை வாசமாய் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு நாளும் நம்ம நன்மை வந்து செய்யவே முடியாது. நம்ம மாம்சம் முடியாது. யார் சொல்றா? இது பவுல் சொல்றாரு. பவுல் எழுதுறாரு. இப்ப ரோமர் டைம்ல அத புரிய வைக்கிறாரு. ஓகே, ஒன்னும் நீதிமான் கிடையாது. நம்ம மாம்சத்துல மூலமா நம்ம 10 பேருக்கு சாப்பாடு போறதால நான் நல்லவன் ஆயிடுவேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல. நான் வந்து என்னுடைய சரீரத்தை சுட கொடுக்குறேன், அவங்களை காப்பாத்துறேன் சொல்றதுனாலயும் நல்லவன் ஆக முடியாது. எதுனாலயும் நல்லவன் ஆக முடியாது. மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை. எல்லா சுயநலம் எல்லாம் என்ன ஆகும்? மத்தவங்க பாக்குறாங்களா, மத்தவங்க கண்கள்லாம் நான் பெரியாளா சொல்லி தெரியுதா, நான் என்னதுன்னா தன்னுடைய மேன்மைக்காக வந்து பண்ற ஒரு விஷயம் தான் என்ன பண்ணணும்னா மாம்சங்கள் வந்து வெளிப்படுத்த சொல்லுவாங்க. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. சொல்றது என்னது? சிந்தையில என்னோட ஆசை இருக்கு. ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்ணுதா மாம்சமானது? நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்ல செய்யல. அது செய்ய விட மாட்டேங்குது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. சிறைனா என்னது? அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அடிமையா வச்சிருக்கேன். அப்ப என்னன்னா நம்ம கிட்ட இருந்து எல்லா தீமைகள் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. அதனால என்ன முடியுதான்? நம்மளால செய்யவே முடியல. அப்படி சொல்லி சொல்றாரு. அப்படியே படிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய இதோட நிறுத்தலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாயிண்ட்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வந்து நிக்கிறோம். ஓகேவா? அங்க இருந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அப்ப நிர்பந்தமான மனுஷன் நான் என்னதுன்னா நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் பொய்யன், எனக்குள்ள எந்த நன்மையும் இல்ல, தேவன் நீதிபரர். ஓகேவா? என்னுடைய பாவம் வந்து அவருடைய நீதியை வந்து விளங்குது சொல்லலாமா? கேக்குறாரு. முடியாது. அப்படி கிடையாது சொல்லிட்டு அடுத்து 9ஆம் வசனத்துல படிங்க.
ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? யாரு? எவ்வளவேனும் யூதர்களா? யூதர்களை விசேஷித்தவர்களா? காட்டிலும் இல்ல. ஆ. இல்ல. எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர், கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. ஓகே. அப்ப என்ன புரியுதுன்னா பாத்தீங்கன்னா, மாம்ச இது மனசாட்சியின்படி, ஓகே, யூதர்களுக்கு புறஜாதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சி இருந்தது. இவங்களுக்கு வந்து என்ன இருந்தது? நியாயப்பிரமாணம் இருந்தது. இப்போ 2 பேருமே என்னதான்? பாவிகள். நியாயப்பிரமாணத்தை இல்லாம பாவம் செஞ்சாங்க, நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டும் பாவம் செஞ்சாங்க. ஆமா. யாராலையுமே வந்து அந்த பாவத்துல இருந்து மீள முடியல. ஓகே. இன்னும் அதிகமா பாவம் செய்யறவங்களா ஆயிட்டாங்க யூதர்கள். ஏன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம் வந்து மீட் பண்ணவே முடியல. ஓகே. அப்போ 2 பேருமே கோவாக்கடியின் பிள்ளைகளா தான் இருக்காங்க. ஓகேவா? அதான் நெக்ஸ்ட் படிங்க 10ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஓகே. நன்மை செய்யறவன் ஒருவனும் இல்லை. இல்லை. ஆமா. நோ ஃபியர் ஆஃப் காட், எல்லாம் எதுவுமே இல்ல சொல்லி சொல்றோம். ஓகேவா? அப்படியே 9ஆம் வசனம் படிங்க. 19ஆம் வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது. ஓகேவா? அப்போ நம்ம டாபிக் என்னன்னா நீதிப்படுத்தப்படுது, ஜஸ்டிஃபிகேஷன். ஆமா. அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எந்த ஒரு கிரியைனால, ஆக்ஷன், ஓகே, இல்ல ஆக்ஷன்னால நம்ம நீதி அடைய முடியாது. நீதினா என்னது? ரைச்சஸ். அடைய முடியாது. எந்த ஒரு ஆக்ஷன் கிரியை மூலமா. இப்போ என்ன கிரியை சொல்லி பாத்தீங்கன்னா வந்து, நான் வந்து படம் பார்க்காம இருக்கிறேன், ஓகே, விபச்சாரம் செய்யாம இருக்கிறேன், நான் வந்து பொய் சொல்லாம இருக்கிறேன், நான் வந்து பேசாம இருக்கிறேன், ஓகே, யார பத்தியும் தீங்கு சொல்லாம இருக்கிறேன். சோ இது எல்லாமே என்னவா இருக்கான்? மாம்சத்தின் கிரியைகள், அந்த ஆக்ஷனா தான் இருக்கு. அது மூலமா ஒருத்தனும் வந்து நீதி அடைய முடியாதான். முடியாது. ரைச்சஸ்னஸ். அதுதான் ஒருத்தனால முடியாது, நீதி அடைய முடியாது, ஜஸ்டிஃபையே ஆக முடியாது. ஓகே. புரஜாதிகளா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும். ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நீதி வருதான். அப்போ யாராலையுமே வந்து நீதி அடைய முடியலன்னா, ஓகே, கிரியைகள் மூலமா. இப்போ எக்ஸாம்பிள் பெந்தெகோஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து நீண்ட நேரம் ஜெபம் பண்ற, நீண்ட நேரம் குட்டிகள்ல நிக்கிற, ஓகே, தேவன் கிட்ட நான் க்ளோஸ் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வந்து நான் பாவம் செய்யல, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நகை போடல, நகை ஆசை கிடையாது எனக்கு, பண ஆசை கிடையாது எனக்கு. சோ இந்த மாதிரி இந்த ஆசை கிடையாது, அந்த ஆசை கிடையாது, இது செய்ய மாட்டேன், அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா வீகன் சொல்லி இருப்பாங்க. வீகன்னா என்னதுன்னா வெறும் மரத்துல விளையிற காய் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, தவிர கிரவுண்ட்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஓகே. நாங்க எந்த மிருகத்துக்கு நாங்க இது பண்ண மாட்டோம், துன்புறுத்த மாட்டோம். ஆமா, அதை எது சாப்பிட மாட்டோம். உலக நீதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுது என்னன்னா, வெஜ், நான்-வெஜ், நாங்க எந்த மிருகத்தையும் நாங்க வந்து இது பண்றது இல்ல. ஓகே. அப்புறம் வீகன், அப்புறம் வந்து பொய் சொல்லல, ஓகே, நான் வந்து எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லை எனக்கு, ஓகே, நான் டீ டோட்டலரு, நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், இது சிகரெட் குடிக்க மாட்டேன்,
நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவேன், நான் வந்து ஒழுங்கா இருப்பேன், எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குவேன், நான் இது பண்றேன் அது பண்றேன் சொல்லி இந்த உலகத்துல வந்து எதெல்லாம் நன்மையா இதெல்லாம் நல்லது பண்றேன், மக்களுக்கு ஏழைக்கு உதவி செய்யறேன், இது பண்றேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் முன்னாடி நீதி வர முடியாது. ஓகே. ஓகே, இது 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 மேட்சே கிடையாது, இது நிக்க கூட முடியாது. ஓகே, ஓகே. முன்னாடி நிக்க முடியாது சொல்லுவோம். இது உலகம் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ அப்பாற்பட்ட ஒரு நீதி சொல்லும்போது அது எந்த நீதினா ஒன்லி கிரைஸ்ட். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, இது மட்டும்தான் சொல்லி பாக்குறோம். இத வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனும் வந்து தவறுறதே இதுலதான். என்னதுன்னா நிறைய பேருக்கு என்ன வந்ததுன்னா வந்து சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். செல்ஃப் ஓகே, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இது வந்து ஆனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நான் மத்தவனை காட்டிலும் பரவாயில்ல. ஓகே. நான் இவனை காட்டிலும் பெட்டரா இருக்கிறேன், நான் அவனை காட்டிலும் பெட்டரா இருக்கிறேன். ஓகே. அப்ப என்னதுன்னா நம்ம என்ன பண்றோம்னா இன்னொருத்தவனை கம்பேர் பண்ணிட்டு என்னோட நீதி அவனுடைய காட்டிலும் பரவாயில்லமா இருக்கு, நான் அப்படி இருந்தேன்னா நான் பண்ணிருக்க மாட்டேன், நான் இங்க இருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? நிகழ்வு என்ன இருந்ததுன்னா ஹிட்லர் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, ஓகேவா, கிறிஸ்டியன் லேடி, ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு 4 குழந்தைங்கிட்ட அவங்களோட சொந்த குழந்தைங்க இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க. ஆனா ஹிட்லருடைய பேச்சு வந்து பயங்கரமான பேச்சு. அது மூலமா என்ன அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா கிறிஸ்தவர் கண்ட்ரி தான், நம்ம தான் வந்து ஆரியன் ரேஸ்னா வந்து உலகத்திலேயே வந்து பயங்கர அறிவார்ந்த ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஆட்கள். ஓகேவா? பயங்கர அறிவு சார்ந்த பயங்கரமான ஒரு மக்கள்னா ஆரியன். அந்த மக்கள் நம்ம தான் சொல்றதுதான் நாசியோட கொள்கையோட முக்கியமான இது கோட்பாடு. ஓகேவா? இது ஹிட்லர் இருந்த டைம். அவருடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா அப்படியே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஓகேவா? அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நாசில வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே, நாசியோடைய அந்த இதுல வந்து சேர்ந்துட்டாங்க. சேரும்போது அவங்களுக்கு கொடுத்த இன்சார்ஜ் என்னதுன்னா வந்து யூதர்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா பைபிள் என்ன போட்டாங்கன்னா யூதர்கள் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சொல்லி. ஓகேவா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்துல இருந்து. ஓகேவா? ஸ்பெஷலான பீப்புள் சொல்லி பைபிள்ல இருக்கும். அப்போ இத வந்து ஹிட்லருக்கு பிடிக்கல. ஓகே, ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா அவங்க வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கிடையாது, அப்படி இருந்தாங்கன்னா வந்து அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு கேன்சரா இருக்காங்க. கேன்சர்னா என்னது? இல்லைன்னா உலகத்துல நம்ம பட்டணத்துல இருக்கிற எலி மாதிரி வியாதிகளை கொண்டு வருவாங்களா இருக்கவங்க, அவங்க இருந்தா நம்மளுக்கு வந்து வியாதிகள் தான் வரும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த லேடிக்கு, கிறிஸ்டியன் லேடிக்கு என்ன ஆச்சுன்னா வந்து அதை கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, அப்ப நம்ம உலகத்தை காப்பாத்த போறோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த யூதர்களுடைய பிள்ளைகளை வந்து ஒரு சேம்பர் மாதிரி போட்டு அதுல விசை வச்சு இல்லைன்னா அதுல எல்லாம் என்னென்ன கொடூரமா சாவடிக்க முடியுமோ அப்படிலாம் சாவடிச்சாங்க குழந்தைகளை. ஓகே, கான்சென்ட்ரேட் கேம்ப் சொல்றது. ஓகே, இந்த லேடி. இப்ப நான் கேக்குறது என்னதுன்னா நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாகடிக்க முடியாது, அது கொல்ல முடியாது சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு போதனையை வந்து நம்ம கேட்டுட்டு அவ்வளவு கன்வின்சிங்கா நம்ம வந்து அந்த மாதிரி ஆள் போய் சேர்ந்தாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணிருப்போம், அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கும். ஓகே, நம்மளும் வந்து பண்ண முடியும். இவங்களை வந்து வெளில கேட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப அன்பான ஒரு லேடியா, ரொம்ப ரொம்ப கைண்டா. ஓகே, அவங்க பிள்ளைகளுக்கு
ஆனா ஓகே. ஆ. வந்து யூதர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு லேடி. கொடூரமான முறையில கொலை ஓகே. ஏன்னா அது என்ன பண்ணுச்சு, அந்த போதனை என்ன பண்ணுச்சு, இந்த அவங்கள அந்த உலகத்துல அளவுக்கு மாத்திருச்சு. அவங்க அவங்க கேன்சரு, அவங்க மூலமா தான் உலகத்துல வந்து இவ்வளவு கேடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்போ உலகத்தை நான் காப்பாத்த போறேன், எங்க பிள்ளைகளை காப்பாத்த போறேன். காப்பாத்தணும்னா இந்த பிள்ளைகள்லாம் அழியணும் ஆ. சொல்ற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள தீவிரவாதத்துக்குள்ள போயிட்டாங்க சொல்லி பார்க்கணும். போயிட்டான். ஐயோ! அப்போ என்னன்னா இந்த மாதிரி போதனை அந்த டைம்ல வந்து ஹிட்லர் கீழே வந்து அவ்வளவு பேர் இருந்தாங்க, பயங்கரமா சண்டை போட்டாங்க. ஓகே, அதெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி இப்பயும் நம்மளும் அந்த டைம்ல ஜெர்மனில பிறந்திருந்தோம்னா நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம எண்ணங்களும் வந்து அந்த மாதிரி மாறி இருக்கலாம். மாறி இருக்கலாம். ஓகே. ஓகே. ஆனா இங்க பாக்குறது என்னதுன்னா, அப்போ நம்மளுடைய சுயத்தினால நம்ம வந்து நீதியா ஒழுங்கா இருக்க முடியாது. நான் என்னோட கிரியைகள்னால நீதி அடைய முடியாது. அப்ப என்னதான் தேவனே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுமா, அந்த கிருபையை கொடுக்குமா. அதனாலதான் அவருக்கு சொல்றாரு, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடறேன். பாவமே செய்யுது. ஓகேவா? அப்போ என் மனசாட்சி சொல்லுது இது வந்து தப்பு, சரி கிடையாது சொல்லிட்டு. ஆனா என்னோட மனசு என்ன பண்ணுது, தப்பு செஞ்சிருது. ஆமா, செஞ்சிருது. அப்ப நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுதலையாக்குவார் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் வாங்க, ரோமர் 7 அதுல 24, 25 படிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு என்னை காப்பாத்துறதுக்கு. அவர் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ ஒரே ஒரு மீட்பு மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு கயிறு தான் வந்து கிணத்துல விடப்பட்டிருக்கு. அது நான் என்னோட முயற்சினால நான் கிணத்துக்கு மேல ஏறி ட்ரை பண்ணாலும் கீழே தான் வந்துட்டு இருக்கேன். முடியல. ஆமா. அப்ப எனக்கு ஒரே ஒரு மீட்பு மட்டும் தான் இருக்கு. அதை நான் எப்பயுமே மறந்துடக்கூடாது. நான் இப்பயும் சரி, நான் ஒரு 10 வருஷமும் இந்த ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்தாலும் சரி, நான் ஒரு 20 வருஷம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த பூமியில இருந்து வாழ்ந்து முடிகிற டைமா இருந்தாலும் சரி, எப்பயுமே என்னதுன்னா எனக்கு இயேசு கிறிஸ்து நீதி மட்டும் தான் என்னைய வந்து என்ன பண்ணும், காப்பாத்தும். அவரை மேல வச்சிருக்க விசுவாசத்தினால மட்டும் தான் நான் வந்து காப்பாற்றப்படுறேன். நான் ஒரு நாளும் வந்து என்னுடைய 10 வருஷம் நான் இங்க இருந்துட்டேன், நான் 20 வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன், நான் 30 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு திறமை இருக்கு சொல்றதுனால நான் காப்பாற்றப்படுறேன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதெல்லாம் அப்பமும் குப்பையமும் என்னப்படுது. ஓகேவா? மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்னோட நீதினால, என்னோட கிரியைனால. ஓகேவா? முழுக்க நான் விசுவாசத்தினால மட்டும் தான் நிக்கிறேன்னு சொல்றதுதான் வந்து ஏன்னா பாக்குறோம். நீதிப்படுத்தப்படுதல் சொல்றது என்னதுன்னா, ஓகே, நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தது என்னதுன்னா, மனசாட்சி கொடுத்தாங்க, அது மூலமா நீதி அடையுமா பார்த்தாங்கன்னா யாரால முடியல. தேவனுடைய பிரமாணத்தை கொடுத்தாங்க, அது மூலமா இஸ்ரேல் மக்கள் நீதி அடைய முடியுமா பார்த்தீங்கன்னா முடியல. தெரிஞ்சது தவிர அவங்களால என்ன பண்ண நீதியின் பாதையில் நடக்க முடியல சொல்லி போட்டாங்க. அப்போ வருதுன்னு சொல்லி எல்லாருமே பொய்யன். ஓகேவா? நீதிமான் ஒருவனும் இல்லை. ஓகே, எல்லாருமே ஜீரோ. அப்ப இருக்கிறது இயேசு கிறிஸ்து வந்து அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்து மட்டும் மூலமா அவரை விசுவாசிக்கிறது மூலமா மட்டும்தான் நீதி அடைய முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விசுவாசம் தான் நம்ம பாக்குறோம். ஓகே, அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே படிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 29. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனே நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தின் மேன்மை பாராட்டுதல் எங்கே?
நீக்கப்பட்டதே. இப்ப மட்டும் கிடையாது, ஆரம்பத்துல மட்டும் கிடையாது. அது ஆ. நம்ம மரண பரியந்தம் இல்ல. மேன்மை இல்ல. பாராட்டுதல் இல்ல. நான் இல்ல. என்னுடைய முடியாது. கிரியையினால தான் நான் வந்தேன். நான் இத செஞ்சதுனால தான் தேவன் என்ன தெரிந்து கொண்டாரு. நான் இது ம். பண்ணதுனால தான் தேவன், நான் நல்லவனா இருந்ததுனால தான் என்ன தேவன் வந்து ஆ என் மேல பிரியமா இருந்தாரு. ஓகே. என்னதுன்னா, ஒரு பாட்டு கூட இருக்கும். என்னதுன்னா, ஆ ஆ "என்னை ஏன் தெரிந்து கொண்டீர்" சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு வரும். ஓகே. ஓகே. ஆ ம். என்னதுன்னா, நல்லா ஃபேமஸான பாட்டு தான். ஓகே. ம். அப்ப பார்த்தீங்கன்னா வந்து, எந்த ஒரு மேன்மையும் கிடையாது. நம்போ ஓகே. ம். தேவன் தெரிந்து கொண்டதுக்கு. புரியுதா? ஆ, ஆமா. உங்களுடைய அப்பா, அம்மா நல்லது செஞ்சதுனால தேவன் தெரிந்து கொண்டாரா பார்த்தீங்கன்னா, கிடையாது. இல்ல. ஓகே. ம். ஏன்னா வந்து நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால தெரிந்து கொண்டாரா? கிடையாது. இல்ல. ம். ஓகே. அப்ப அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா, என்ன கவனிச்சாரு. இப்ப நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டான ஒரு மக்களா இருந்தோம். ஓகே. ம். பாஸ்டர் பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டான ஒரு ஆளா இருந்தாரு. ஓகேவா? ம். ம். அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பியூர் சாய்ஸ். ஓகேவா? ம். அது எவன் மேல இருக்க சித்தமா இருக்கணும், அவன் மேல இரக்கமா இருக்கிறேன். இறுக்கமா இருப்பேன். ஆமா. ம். அப்போ யாருமே வந்து மேன்மை பாராட்டவே முடியாது. முடியாது. ம். நான் நல்லது பண்ணேன், நான் கெட்டது பண்ணேன், அது மாதிரிலாம் கிடையாது. ஒரே நிமிஷம். ஆ. ராஜேஷ் வந்துட்டீங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ அதனால மீதி யாருமே வந்து தேவன் முன்னாடி நிக்க முடியாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆம். ஸோ மேன்மை பாராட்டணும் ஒருவனும் இல்லை. அப்படியே படிச்சிருங்க 30 வரைக்கும், 31 வரைக்கும். ஆ. ஆ, எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ம். அல்ல. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ கிரியை இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறான். ஓகே. ஆ, எந்த ஆமா. கிரியும் கிடையாது. அப்படின்னா என்னதுன்னா, எந்த கிரியும் கிடையாதுன்னா என்னது? செய்கையும் கிடையாது. என்னோட முயற்சி. ம். சொல்லப்போனா வந்து விசுவாசம். அதுதான். ம். ஓகே. அதனால தான் நீதி ஆக்கப்படுறான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சொல்றது மட்டும் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஆ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மோசே வந்து வெண்கல சர்ப்பத்தை வச்சு வச்சிருந்தாரு. ஆமா. சே பிரான்ஸ் ஸ்னேக். அது எந்த எந்த வசனம் பார்த்தீங்கன்னா, என்னாகும் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கு. அப்படியே படிங்க. 6ல இருந்து 9 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம்.
சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். ம். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ம். ஓகே. அப்ப ஆஹ் என்னாச்சு? ஆமா. பாம்பு கடிச்சவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? மருந்தா கொடுக்கணும். அந்த ஆன்டிடோடு, ஆன்டி வெனம் அந்த மாதிரி ஆமா. வந்து விஷ முறிவுக்கான மருந்துகள் முடிவுக்கான மருந்து கொடுக்கணும். ஆமா. ஓகே. ஆனா இங்க என்ன பண்றாங்க? வெறும் அந்த வெண்கல சர்ப்பத்தை தூக்கி காட்டுறாங்க. அதை பார்த்தாலே பிழைக்கின்றாங்க. அது மோசை காமிக்கிறாரு. அது பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? வெறும் திரும்பி பார்க்கணும், அதுதான். பார்த்தா பிழைப்பாங்க. ஆமா. பிழைப்பாங்க. ஓகேவா? ஆமா. இப்போ விசுவாசமானது பாத்தீங்கன்னா அதுதான். படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 13, 14. பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஓகே. அப்போ எப்படி சர்ப்பத்தை பார்த்த உடனே அவங்க என்ன ஆனாங்க? பிழைச்சிட்டாங்க. ஆமா, இதாயிட்டாங்க. அதே வசனத்தை கோட் பண்றாரு இயேசு கிறிஸ்து. ஆமா, இங்க கோட் பண்றாங்க. ஆமா. தூக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்ணுமா? மனுஷகுமாரன் தூக்கப்படுறானா? ஓகே. யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. மனுஷகுமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப என்னதான் கண்டு? ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லுக். ஓகே. எப்படி சர்ப்பத்தை வந்து பார்த்தாங்களோ, பிழைச்சாங்களோ, அதே மாதிரி என்ன ஆச்சாம்? வெறும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தா அவங்களுக்கு நித்திய ஜீவன். ஓகே. புரியுதா? ஆமா. என்ன கிரியை இருக்கு? அவங்க திரும்பி பார்க்கணும், அதுதான். அவங்க திரும்பி பார்க்கணும், அவ்வளவுதான். அது பார்த்தாலே அவங்க என்ன ஆகுதான்? கிடைக்குதா? அவங்க நியாயப்பிரமாணத்து மூலமா இல்லைன்னா மனசாட்சி மூலமா வந்து ஒழுங்கா இருக்கணும், நல்லது செய்யணும், இது பண்ணணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் வந்து உண்மையா இருக்கணும், நான் டீ பக்கமா இருக்கணும், நான் வேலை இது குடும்பத்தை பார்த்துக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லா காரியமும் என்ன ஆயிடுதான்? இயேசு கிறிஸ்து அதே நிறைவேறிதான். புரியுதா? புரியுது. ஆமா. இதை திரும்பி பாக்குறதுக்கு அது எதுவும் வேற எதுவும் ஸ்ட்ராங் மீனிங் உண்டா? இல்ல அது எப்படின்னா? அது ஸ்ட்ராங் என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிக்கிறது, அதுதான். அவ்வளவுதான். ஓகே. நான் விசுவாசிக்கிறேன், அதுதான். இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன். பார்த்தா வந்து எல்லா மக்களும் தான் வந்து என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க, தெரியும், விசுவாசிக்கிறாங்க. ஆனா அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. ஆமா. ஏன்னா நானும் கேட்டிருக்கேன். இயேசுக்கு தானே, அவரும் எனக்கு தெரியும், அவரையும் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆனா விசுவாசம் சொல்றது அது எப்படிப்பட்ட விசுவாசம் சொல்றது நான் பார்க்க போறோம். ஆனா இங்க என்ன பாயிண்ட்னா வந்து பாம்பை அந்த வெண்கல சர்ப்பத்தை வச்சாங்க, திரும்பி பார்த்தாங்க, பிழைச்சாங்க. ஆமா. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்த்தவங்க பிழைக்கிறாங்க. அதுதான் இங்க கான்செப்ட். நீதி சொல்றது வந்து எந்த ஆக்ஷனு பாக்குறது தான். எந்த கிரியை கிடையாது. அப்ப நீதி வந்து நோக்கி பாக்குறது. ஓகே. புரியுதா? ஓகேண்ணே, புரியுது. இத வந்து எப்பயுமே மறந்துடக்கூடாது. இதான் பைபிள் சொல்லுது. ஓகே. லுக் அட் ஜீசஸ். ஓகே. அதான். They are justified. லுக் அட் ஜீசஸ் சொல்றது பிலீவ். ஓகே. ஓகே. அவ்வளவுதான். ஓகேண்ணே. நீதி அடையறாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே அது ஒரே இதுல முடிஞ்சது. என்னதுன்னா ஒன்லி அவரை நோக்கி பார்த்தாலே முடிஞ்சிச்சு. ஓகே.
சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19-20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அதான் தானே? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஓகே, பிசாசும் விசுவாசிக்குது. விசுவாசித்தது, ஆமா. நடுங்குது வேற. ஓகே, ஆமா. அப்போ அதுவும் காப்பாற்றப்படுமா, ரட்சிக்கப்படுமா? அதுவும் நீதி அடையுதா? இல்ல. ஓகே, அப்ப அடுத்த வசனம் படிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஓகே, அப்போ கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம என்ன பார்த்தோம்? எந்தவித கிரியை இல்லாம நோக்கி பிழைப்பாங்க. ஆமா. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அறிய வேண்டும் சொல்லி போட்டிருக்கு. அப்ப என்னப்பா சொல்றாங்க? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு இடத்துல. இவர் வந்து அப்போஸ்தலன் பவுல் கரெக்டா எழுதிருக்காரு, இவர் தப்பா எழுதிருக்காரா? ஜேம்ஸ் தப்பா எழுதின ஜேம்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவோட சகோதரர். அப்ப அவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டார் இயேசு கிறிஸ்து மேல. அப்ப அவர் சரியா புரிஞ்சுக்கலையா எழுதுனதுல? சோ அது ஏன் பைபிள்ல வந்து தேவன் கொடுத்திருக்காரு? ஓகே. இத பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. புரியுதா? ஓகே. சரி, படிக்கிறேன். இப்ப பார்த்ததெல்லாம் நீங்க வந்து தியானிங்க, யோசிங்க. ஓகே. ஓகேண்ணே. அதான் சொல்றேன், இந்த சபையின் அழைப்புல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஆமா. ரொம்ப ஆழமா இருக்கும். அதனால நீங்க உன்னிப்பா கவனிக்கணும், நிறைய நல்லா கவனிக்கணும். நீங்களும் ஆராயணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா தப்பிதங்களை எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனா இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான, இந்த அழைப்புக்கு ரொம்ப முக்கியமான அஸ்திபார போதனைகள் இது. அதனால இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும். சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப எப்படி நம்ம அடிப்படை மொழியில வந்து பாத்தீங்கன்னா காக்காச்சானா ஏபிசிடி அந்த மாதிரி வந்து அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிராமர் எல்லாமே நம்ம பேசிக்ல சொல்லிடுவாங்க. கரெக்டா இருக்கும். ஆமா. மேல பெரிய படிப்பு வரைக்குமே நமக்கு நல்லா தெரியும். சரியா நம்ம எல்கேஜி யூகேஜி அந்த இதுல பேசிக் நம்ம சரியா சொல்லணும், மேல கட்டப்படுறதும் அது கஷ்டம் தான். சரியா இருக்கவும் செய்யாது, எப்பனாலும் சந்தேகம் வரும். அது இல்லாம நம்ம காப்பி அடிக்க வேண்டியது இருக்கும், பிட் அடிக்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் பாஸ் ஆகணும் சொல்லி அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடும் இல்ல? ஆமா. ஒழுங்கா படிக்க தெரியாது, ஒழுங்கா பேச தெரியாது இல்ல? ஆமா. சோ அந்த மாதிரிதான் இது வந்து என்னன்னா பேசிக், இது ஃபவுண்டேஷன். அதனால இது ரொம்ப கவனமா நம்ம பண்ணணும். ஓகேண்ணா. புரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா. சோ இதோட நம்ம முடிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லண்ணா, இதுதான். ஓகே, டாஸ்க் என்னதுன்னா ரோமர் 1, 2, 3, 4. ஓகே. 4ஆம் அதிகாரம் வரைக்கும் 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 4ஆம் அதிகாரம் பார்த்துருங்க. அப்புறம் 7ஆம் அதிகாரம் பாருங்க. ஓகேவா? ஓகேண்ணா. நாளைக்கு வந்து நம்ம 4ல இருந்து ஆரம்பிப்போம். 4, 5 பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து 8ஆம் அதிகாரம் பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் தான் வந்து நீதிப்படுத்தல் பற்றி தெளிவாக வந்து பவுல் வந்து கிளியராக எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் யாக்கோபு சொன்ன அந்த வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேப்பா. ஓகேண்ணா. ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தமுள்ளவரே, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இன்றைய நாள் வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. அதை இன்னும் வேதத்தில் உள்ள அந்த வார்த்தைகளுடைய உள்ளான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு உண்மையா தேவனை உங்களை அன்று நீங்கள் அனுப்பின குமாரனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிற இன்னும் தெளிவான ஆழங்களை சத்தியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வர இருக்கிற நாளுக்காக அண்ணன் ப்ரிப்பேர் ஆகும்போது
இந்த கிருபைகளை கொடுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அதை திறந்த மனதோடு கேட்டு உள்வாங்கி ஆராய்ந்து பார்த்து அதை ஆண்டவரே அது சாட்சியாக நிற்பதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க பலப்படுத்துங்க. இந்த ஆவிக்குரிய வளர்வதற்கு நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே. ஓகேப்பா. ஸோ இது ஓகே. ஆக்சுவலா ஒண்ணு மட்டும் சொல்லணும். இது ஆ. வந்து நீங்க ஹானஸ்டா சொல்லலாம். இப்போ ஆ. புரியலன்னா உங்களுக்கு இந்த விஷயம் ஒன்றும் புரிய மாட்டுது சொல்லி சொன்னீங்கன்னா ஓகே. ஆ. சொல்லி ஓகேவா? நம்ம திருப்பி ஓகே. வந்து பார்க்கலாம். ஏன்னா அன்லெஸ் அது வந்து புரியுற வரைக்கும் நம்ம சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா தான் வந்து ஆமா. ஆ. ஆ. அது நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆ. இது ரொம்ப கிளியரா இருக்கணும். எப்படி மனசாட்சி இருந்தது, எப்படி பிரமாணம் தேவன் கொடுத்தாரு, எப்படி ரெண்டுமே வந்து நீதிப்படுத்த முடியல. அதனால அப்படி ஒண்ணு ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வர்றாரு பவுல் நம்ம புரியறதுக்காக. ஆமா. ஓகே. அப்புறம் எப்படி தேவனுடைய நீதி வந்து வருது இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் கிடையாது, இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கறது மூலமா தான் நீதி கிடைக்கும் சொல்றதை நம்ம பார்த்தோம். ஆமா. ஓகே. அதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஸோ இதை நீங்க திருப்பி நீங்க ரீகேப் பண்ணி பாருங்க. நாளைக்கு என்ன டவுட் இருக்கோ புரியலையோ அதை வந்து நீங்க கண்டிப்பா கேளுங்க. சரிங்கண்ணே. சரிப்பா. ஓகே. ஓகே. பாய். ஆ.